மேம் எவ்வளோ வெயிட் குறைச்சிங்க? Lost some 25 kgs within 6 months. ஆமா நிஜமா I had lost complete faith in my body. Like ஐயோ எனக்கு முடியாதுமா, நான் ஃபுல் லைஃப் இப்போ இப்படி குண்டு தான் இருக்கணும், அதுதான் என் வாழ்க்கை, அப்படி தான் நினச்சிட்டேன். பட் he was so confident. Book your next holiday at Grand Royal Tours. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ரொம்ப வெயிட் இருக்கும், அப்போது டயபெட்டிஸ் இருக்கும், அப்புறம் பிளட் ப்ரெஷர் வரும், மூச்சு வாங்க முடியாது, நிறையா கஷ்டம் வரும். ஸோ முதல்ல நான் ஜஸ்ட் நினச்சிட்டு ஐ வாண்ட் டு பி இன் குட் ஹெல்த் ஃபார் மை செல்ஃப். ஒர்க் அவுட் கூட ஓகே மேம், இந்த டயட்னு வரும்போது தான் என்னால் சுத்தமாக ஃபாலோ பண்ண முடியல. ஹவு டிட் யூ ஸ்டார்ட் அந்த டயட்? சன்செட் அப்புறம் சாப்பாடு கூடாது. ஸோ அது முன்னாடி 8:39 தான் என்னோட டின்னர் டைம். ரொம்ப வருஷம் அதுதான் பழக்கம். ஆனால் கடைசியாக அதை கூட மாற்றி 6 o'clock டின்னர் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஜிம்மே வந்து நமிதா ஜிம். இப்போ எல்லாருக்கும் என் வண்டி கூட தெரியும். பக்கத்துல இருக்கிற எல்லாம் ஷாப் கீப்பர்ஸ்னா இங்கே ஷாப்பிங் பண்ற. ஆமா, இது என்னோட இந்த சென்னையில இது செகண்ட் வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல வேர்வை இருக்கணும், அதுதான் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும். அது பெனிஃபிட்ஸ். ஏசியில் நீங்கள் ஜிம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் பார்ப்போம், வீட்டில் தான் இருக்கணும். இப்போ எனக்கு இங்கே நான் ஜிம் பண்ணுறேன், இப்போ இங்கே வரும் நரம்பு வரும், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தேட். ஃபேட் கம்மி ஆகிட்டு இருக்கு. சி பாருங்க, இப்போ இந்த வெயின் இங்கே வரும், இங்கே வரும். வாவ், ஸோ குட். ஹாய் ஹாய் பரணி, எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். பாருங்க, சூப்பரா ஜிம் போயிட்டு இருக்கு. மச்சான், உங்களை வந்து மச்சான் அப்படின்னு கூப்பிட்டா உங்க ஃபேன்சிக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அவங்கள அப்படிதான் கூப்பிடுவீங்க. ஸோ எப்படி இருக்கீங்க? சூப்பர். என்ஜாய் பண்றேன் என் ஒர்க் அவுட் செஷன்ஸ் டெய்லி. மேம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மேம்? எனக்குலாம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவேன். ஆனா இப்போ எல்லாருமே சொல்றது சடனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. எத்தனை வருஷம் ஜேர்னி இல்லை, என்ன பண்ணீங்க சடனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? சடன் ஒன்றும் இல்லைம்மா. ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்புறம் முதல்ல 2.5 வருஷம் அட்லீஸ்ட் குழந்தைக்கு நல்லா வழி பார்க்கணும். அப்புறம் கடைசியா 1 வருஷம் ஜிம் ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி அப்புறம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் ஜஸ்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்ததுனால, டிசிப்ளின்டா இருந்ததுனால பண்ண முடிஞ்சது அப்படின்றீங்க. வாட் இஸ் யுவர் ஒர்க் அவுட் ரொட்டீன்? எங்களுக்கு இப்போ தெரியணும், இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கற்றுட்டு போகிறேன். ஸோ 1.5 hour தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டேன். ஓகே, ஸோ 1 hour cardio and 30 to 40 minutes weight training இருக்கும், strength training. ஓகே, which is your favorite workout? weight training ஆ, strength training ஆ, cardio-வா? ஸோ கார்டியோலே எனக்கு EFX ரொம்ப இஷ்டம். அது ஏன் EFX, அது மேலே என் ஸ்டாம்ப் இருக்கு. அது என்னோட ஃபேவரட் மஷின். ஓகே, அண்ட் ஸ்பெஷலி நான் என் ட்ரெயினர் என் சார் we always focus on upper body. எனக்கு broad shoulders இருக்கு. ஓகே, ஸோ அதனால ஷோல்டர்ஸ் நல்லா டோன் இருக்கணும், ஆர்ம்ஸ் டோன் இருக்கணும். ஸோ அது எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு இதுக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் நடக்குது அப்படின்றீங்க. ஓகே, சரி. ஓகே மேம், இதில் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம அடுத்து ஒர்க் அவுட் போவோமா? ஓகே, கம் வில் கோ தேர். யா, இன்னைக்கு நான் இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு வழி பார்க்க போகிறேன். சைக்கிளிஸ்ட் மாதிரியே இருக்கீங்க மேம். யூ லவ் சைக்கிளிங்? நோ ஆக்சுவலி எனக்கு EFX ரொம்ப இஷ்டம். ஆனால் இது பண்ணணும், வேற வழி இல்லை. பண்ணணும், வேற வழி இல்லைன்னா உங்களோட ட்ரெயினர் பயங்கரமா ஒரு ஸ்ட்ரிக்டான ட்ரெயினரா இருப்பாங்க. பட் 11 இயர்ஸா நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? 11 years with the same gym with the same trainer. அவங்களுக்கு மீட் பண்ணதுக்கு முன்னாடி I had 15 different trainers. எனக்கு யாரும் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கல, அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இல்லை. பட் இஸ் வெரி ஃபோக்கஸ், அண்ட் அவங்களுக்கு அவங்க வேலை நல்லபடி தெரியும். தட்ஸ் இட். I found my right trainer. Because ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்றது ஒரு 6 months of transformation, 5 months of transformation, because இப்போதான் அவங்க பார்த்தாங்கன்றதுனால. இது கன்சிஸ்டன்ட் ட்ரைனிங், ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன், டிசிப்ளின், கரெக்ட் கைடன்ஸ், கரெக்ட் டயட் எல்லாமே பார்ட் ஆஃப் இட். ஸோ திடீர்னு ஒன்றும் இல்லை, கடைசியாக 1 வருஷம் இட்ஸ் ஹேப்பனிங்.
ஓகே. அண்ட் ஆனா நாங்க வந்து எங்களோட பப்ளி நமிதா அவர்களை வந்து மிஸ் பண்றோம். எனக்கு இது இஷ்டம். எல்லாருமே வந்து பப்ளி நமிதா அவர்களை தான் ரசிச்சு கியூட் மேம் நாங்களும் பப்ளியா இருக்கோம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படி அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் உங்களை பார்த்துருக்கோம். நீங்க எனக்கு இப்படிதான் ரொம்ப இஷ்டம். இன்னொரு வெயிட் கம்மி பண்ணணும், இன்னொரு டோன் ஆகணும், இன்னொரு ஏன்னா என் ஹெல்த் என் கையில தான் இருக்கு. ஸோ நான் பார்த்தே ஆகணும். ஆஹா, இந்த அவேர்னஸ் இப்போ நிறைய கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்க. ஓ தட்ஸ் நைஸ் மேம். அடுத்து நானும் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ற மாதிரி EFX வரீங்களா? EFX வாங்க. ஓகே மேம், போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். நீங்க வெயிட் லாஸ் அப்படின்ற விஷயத்தை எதுக்கு ஸ்டார்டட் அப்படின்னு? நல்லா ஹெல்த்ல இருக்கணும். ஸ்பெஷலி மதர்ஸ். அவங்க என்ன நினைக்கிற எனக்காக கிடையாது, ஆனால் என் குழந்தைக்காக நல்லா ஹெல்த் இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் நல்லா அப்ரிங்கிங் கொடுக்கணும். ஸோ அதுக்காக முதல்ல நான் என்னோட சொந்த ஹெல்த் பார்க்கணும். ரொம்ப வெயிட் இருக்கும், அப்போது டயபெட்டிஸ் இருக்கும், அப்புறம் பிளட் ப்ரெஷர் வரும், மூச்சு வாங்க முடியாது, நிறையா கஷ்டம் வரும். அப்புறம் குழந்தைக்கு எப்படி பார்க்க முடியும், ஃபேமிலி எப்படி பார்க்க முடியும். ஸோ முதல்ல நான் ஜஸ்ட் நினச்சிட்டு ஐ வாண்ட் டு பி இன் குட் ஹெல்த் ஃபார் மை செல்ஃப். ஸோ இது ரொம்ப செல்ஃப் லவ். மேம் எவ்வளோ வெயிட் குறைச்சிங்க மேம் ஆக்சுவலாக? எவ்வளோத்துலேருந்து எவ்வளோ? இன் லாஸ்ட் 8 months 10 to 12 kg. 10 to 12 kgs குறைச்சிட்டீங்க. ஓ ஓகே. ஆனால் நம்ம பிளானிங் எப்படி எவ்ரி மந்த் 2 kgs தான் டார்கெட் பண்ணியாச்சு. திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணல. ஆமாம், 2 kgs அப்படி தான் பிளானிங். ஓகே. ஸோ இட் வாஸ் இன் அ வெரி ஹெல்தி வே. வெரி ஹெல்தி வே. ஆமாம். அண்ட் நடுவில் ஒரு மாதம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. ஆஹா, ஜஸ்ட் 1 kg வெயிட் லாஸ். பட் ஓகே. ஏன்னா எல்லாருமே ஃபாஸ்டா நடக்கணும்னு சொல்லி they go with intermediate fasting. அது இதுன்னு எல்லாமே இப்போ இன்ஸ்டன்ட் லைஃப், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் டெலிவரி. ஆனால் நல்ல ரிசல்ட் வேணும்னா வாழ்க்கையில் வெயிட் பண்ணணும், ஹேவ் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். சில ஆளுக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே அவ்வளோ ரிசல்ட் வராது. அண்ட் தே கிவ் அப். எஸ், அப்போ எனக்கு வராது, நான் பண்ண மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. பி பாசிட்டிவ், ஹேவ் பாசிட்டிவ் மைண்ட் செட், பி டிசிப்ளின்ட், பி கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபோக்கஸ். அவ்வளோதான். 1 2 3 4 5. சார் ஒரு நிமிஷம், நாங்கள் மேம் கடன் வாங்கிக்கிறோம். அவர் சொல்றதே எனக்கு பயமா இருக்கு. ஓகே மேம், சீக்கிரம் முடிச்சு அடுத்து அனுப்புங்க, அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு அப்படின்றாரு. So let me introduce மக்களே மச்சான், என் குரு, என் ஃபிட்னஸ் குரு, என் மாஸ்டர் ஆலன் கிங்ஸ்லி சார். ஹாய். வணக்கம். வணக்கம் சார். வணக்கமே வரப்பா தான் சொன்னார். வணக்கம், அடுத்து போங்க சீக்கிரம் அப்படி. 11 வருஷம் என்னோட வெயிட் எப்போவுமே குறைஞ்சே இருக்கும். அண்ட் எப்போவுமே ஐ மீன் பெட்டர் ஷேப் தென் ஐ ஹவ் எவர் பீன் ஐ ஃபீல். நான் அதை நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரைனிங். ஏன்னா 11 வருஷம் நான் இங்கே தான் வரும். ஃப்ரம் ஈஸியாக டு என்ன இங்கே வரும். அந்த டைமில் கூட அது ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி. ஆமாம். அப்போது ஃப்ரம் ஈசிஆர் டு அண்ணா நகர் டெய்லி போகும்போது 1.5 hour 1 hour 45 minutes ஆகும். வரும்போது 45 minutes to 1 hour. அவ்வளோ. ஆமாம். ஆனால் இங்கே தான் வந்து சார் ட்ரைனிங் தான் வேணும். ஆமாம், அதான். ஓ வெரி நைஸ் மேம். நீங்க சொன்ன மாதிரி லைட்டா ஆனால் சேட்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல எங்க கிட்ட எல்லாம், மச்சான்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜாலியா இருப்பாங்க. ஜிம்ல எப்படி, எந்த மாதிரி? ஜிம்ல வந்து எப்படின்னா ஒரு லவபிள் பர்சன், நார்மலாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அப்படிலாம் கிடையாது. அவங்க கான்செப்ட் ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் எடுத்து பண்ணுவாங்க. டைம் எடுத்துனா இப்போ நான் வேறு பிடி எடுக்கிறேன், இவங்க கொஞ்சம் டைம் ஆச்சு ஆனாலும் சரி பரவாயில்ல, கரெக்டான டைமில் இவங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டாலும் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் போவாங்க. நான் ஜிம்மில் பேசுறதுக்காக வரமாட்டேன், ஜஸ்ட் ஹியர் ஃபார் ட்ரைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் என் வேலை ஃபினிஷ் ஆகும், அப்புறம் நான் எல்லாம் சேர்ந்து ஹாய் ஹலோ அது இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தான் வந்து சோஷியலைசிங் அடுத்துதான் அப்படின்னு இந்த அளவுக்கு மேம். ஆனால் சார் சொல்ல மாதிரி நீங்களே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கீங்க. ஹெல்த் பார்த்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு என்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஐ எக்ஸ்பெக்ட் அ லாட் ஃப்ரம் மை செல்ஃப். ஸோ அப்புறம் ஐ மெட் ஹிம் இன் ஏப்ரல் எண்ட் இல்லைனா மே பிகினிங் 2015. ஓகே. அப்போ ஸ்டார்ட் பண்ண அவ்வளோதான். ஆமாம். அண்ட் அப்போ காலையில் 5 o'clock சார் இங்கே இருக்கும். நம்ம ட்ரைனிங் ஃப்ரம் 5 to 10 இல்லை சார்? அந்த டைமில் கூட ஐ லாஸ்ட் சம் 25 kgs within 6 months. ஆமாம். ஒரே வேர்டு தான், வாங்க பார்த்துக்கலாம் முடியும். ஆமாம்.
எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாங்க. ஸோ எனக்கு நிஜமா ஐ ஹேட் லாஸ்ட் கம்ப்ளீட் ஃபேத் இன் மை பாடி. லைக் ஐயோ எனக்கு முடியாதுமா, நான் ஃபுல் லைஃப் இப்போ இப்படி குண்டு தான் இருக்கணும், அதுதான் என் வாழ்க்கை அப்படி தான் நினச்சிட்டு. பட் ஹி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட். இல்லை நீங்கள் வாங்க ட்ரைனிங் பண்ணிங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ why I respect him so much and why I give him Guru. Guru is a very very big title. ஏன்னா பிகாஸ் அவங்க தான் எனக்கு என் பாடியில் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாச்சு. எஸ் யூ கேன் அந்த டூ இட். 10 இயர்ஸும் அதே டாக்கிங், அதே ஸ்டைல், அதே ஸ்பீடு, அதே மரியாதை, அது எல்லாமே அப்படியே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். சிலவங்க கொஞ்ச நாள் ஆன அப்புறம் வார்த்தைகள் மாறும், அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்லி மேம் குட் மார்னிங் மேம், அவங்களுக்கு குட் மார்னிங் சார், கம்மிங்கா, அவ்வளோதான். ஓகே ஃபைன், அவ்வளோதான். அண்ட் நம்ம ட்ரைனிங் அப்புறம் நான் பொட்டு மூவி சைன் பண்ணியாச்சு. ஓகே. ஆமாம், அது ஒரு மூவி பண்ணியாச்சு. ஐ டச் ஹிஸ் ஃபீட். ஐ செட் சார் ரொம்ப நன்றி சார், பிகாஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து தான் தே ஹட் சைன் மீ ஃபார் தட் மூவி, யூனோ. அண்ட் புலி முருகன் பண்ணியாச்சு வித் மோகன்லால் சார். எஸ், எல்லாருமே சொல்லுவாங்க அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு. பட் அவங்களால பண்ணலைன்னா கூட அதை பண்ணணும்னு நினைப்பாங்க மற்றவங்க. ஆக்சுவலாக இந்த ஜிம்மே வந்து நமிதா ஜிம். இப்போ எல்லாருக்கும் என் வண்டி கூட தெரியும். பக்கத்துல இருக்கிற எல்லாம் ஷாப் கீப்பர்ஸ் தான் இங்க ஷாப்பிங் பண்ற. ஆமா, சோ இது என்னோட இந்த சென்னையில இது செகண்ட் வீடு மாதிரி ஆயிடுச்சு, செகண்ட் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. நமிதா ஜிம் பா இது அப்படின்னு போனாலே அவங்க ஒரு வைப் கொடுப்பாங்க. இந்த ரோட்ல பாதி பேர் வந்ததே இவங்களுக்கோசம் தான். செகண்டு எனக்கும் பிடி கொடு, அவங்களே அங்கிருந்து வராங்க, நாங்க இங்கிருந்து ட்ரைனிங் வாங்க மாட்டோம். சரி இன்னதோ ஸ்பெஷலா இருக்கு, அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி. சாரோட ஒரு கிளையண்ட் யூஸ் டு டிராவல் ஃப்ரம் ஸ்ரீபெரும்புதூர். ஓ இல்ல சார், ஆமா, ஸ்ரீபெரும்புதூர்ல ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி பாலாஜி 50-60 kilos weight loss கொடுத்தாச்சு சார் அவருக்கு. ஓ வாவ். சார் இஸ் famous for major weight loss, like somebody who has to lose 50, 60, 30 kilos. He's an expert in that. So அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, எவ்வளவு வெயிட் இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க. நான் வரேன் சார், அடுத்து நான் வரேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம் சார், அவர் ஜாயின் பண்ண எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த மாதிரிலாம் வாக்குமூலம் கொடுத்துட்டு போறேனே. இல்ல நான் வருவேன். இல்ல மேம், நீங்க வந்து பாருங்க, அவங்க சொன்னதுதான். ஒன் டே வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிடும். ஆமா, நான் வரேன். அந்த மோட்டிவேஷன் மட்டும், அந்த மோட்டிவேஷன் வரும். இப்போ கடைசியா ஒரு வருஷம் இங்க ஒரு ஒரு பொண்ணு, ஓகே, அவங்க she lost some 25 kgs சார். இல்ல ஆமா சார் ட்ரைனிங்ல. அண்ட் ஏன் மாதிரி தான் செல்லுத்த ஆள் இங்க ஜிம்ல ரெகுலரா வரும், ஓகே, டெய்லி வரும், ஜஸ்ட் ஃபார் சார் பிடி. அட்லீஸ்ட் என்ன பார்த்துட்டாவது போயிடுவோம். உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது சார். பண்ணீங்களா இல்லையா நீங்க வொர்க் அவுட் அப்படின்னு கேட்பாரு. அதுக்காக பண்ணிருக்கோமே. யார் யார் சீட்டிங் பண்ணுவாங்க, யார் சீட்டிங் பண்ண மாட்டாங்க, அதுவும் தெரிஞ்சிருமா சார்? உள்ள வரும்போதே தெரிஞ்சிடும். அவங்க வொர்க் அவுட் எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க, எதுக்கு பேசினா பிடிக்காது. அதே மாதிரி நம்ம ஜிம்ல யாருமே பேச மாட்டாங்க, ஒன்லி ஒர்க் அவுட் தான். சார் திட்ட மாட்டேன், ரொம்ப கம்மி தான் திட்ட வாங்கிட்டேன்னா, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியா, ரொம்ப கம்மி. நம்பற மாதிரி. ஆனா நிஜமா, ஆனா முன்னாடி லைக் ஏதாவது டைம்ல இது சரி பண்ணீங்க, ஏன் பண்ண மாட்டீங்க, இது என்னமா தூங்கிட்டு இருக்கீங்க, அப்படி அந்த மாதிரி திட்டம், கியூட் திட்டம், ஆனா அது தேவை இருக்கும் அந்த இடத்துல. ஆமா, மோட்டிவேஷன் பண்றதுக்காக லைட்டா திட்டுவாங்க. ஆமா, ஆனா செல்லுத்த ஆளுக்கு அது கூட பிடிக்காது. ஏன் எனக்கு அப்படி சொல்ற, அது சரியில்லைனோ. அப்புறம் ரொம்ப கூலிங் பிடிக்காது. ஆமா, ஹாட்டா இருக்கணும். ஆமா. ஓ அப்படியா? மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கூலிங் வேணும், கூலிங் வேணும், ஃபேன் வேணும். எனக்கு சுத்தமா இந்த ஃபேன் ஆஃப் இருக்கும். நான் இங்க இருக்கும், இந்த ஃபேன் ஆஃப், இந்த ஏசி ஆஃப். ஓ, நான் வீட்ல எங்க இருக்கும், அப்போ இந்த ஏசி ஒரு ஏசி ஒன்லி, அவ்வளவுதான். ஒரு ஏசி மட்டும் வச்சுக்கிறேன், ஒரு ஏசி. என் மேல கூட வேணாம், டைரக்ட். நான் இங்க ட்ரெட்மில்ல இருக்கும், அந்த ஃபேன் வேணாம். ஸோ எனக்கு ஏசி செட் ஆகாது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல வேர்வை இருக்கணும், அதுதான் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும், அது பெனிஃபிட்ஸ். ஏசியில் நீங்கள் ஜிம் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் பாப்போம், வீட்டில் தான் இருக்கணும். அதான் ஏசி போட்டுட்டு வேர்வையோ வராமல் எதுக்கு ஒர்க் அவுட் அப்படின்னு. ரெண்டாவது டைமிங் பார்க்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக முடிச்சுட்டு அப்புறம் தான் போவாங்க. என்ன காலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு நாள் தான் போனாங்க. அது என்னென்னா
அவங்க டாக் வந்து கொஞ்சம் மிஸ் ஆமாமா, ஞாபகமே இருக்கு sir. டக்குன்னு போனாங்க 10 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அது கூட திடீர்னு ஒர்க் அவுட் பண்ணும்போது கால் வந்துச்சு, மேம் சாக்லேட் காணோம் மேம். அப்பா மை ஹார்ட் sank. அண்ட் நான் சார் நான் கிளம்பணும் அப்படி சொல்லி ஜஸ்ட் ஃபோன் போட்டு பேக் எடுத்துட்டு நான் ஓடி அப்புறம் நடுவில் வீடு பக்கத்துல இருக்கு, அங்கே தான் கால் வந்துச்சு, கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். என்னப்பா நான் ஜிம் நடுவில் மிஸ் பண்ணி வந்தேன், ஜிம்ம போய் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலா எங்க ஜிம் சண்டே லீவ், அதுவே மேம்க்கு பிடிக்காது. ஆமா சண்டே ஆமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் 5 years இல்ல, முதல்ல 5 years சண்டே கூட நோ லீவ். எப்படி மேம் அப்புறம் இது வர்க்கே ஆகாதுன்னு சொல்ல ஒருத்தவங்க சண்டே கூட இல்ல லீவ் கேட்க மாட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்படி ஓகே எனக்கு ஒரு ருட்டீன் செட் ஆயிடுச்சுன்னா நான் சேஞ்சே பண்ண மாட்டேன். அதே டைம் இந்த டைம்ல இதுதான் பண்ணணும், இந்த டைம்ல சாப்பிடணும். அண்ட் எக்ஸாக்ட்லி 6 o'clock மீன்ஸ் எக்ஸாக்ட்லி 6 o'clock அப்படி. ரெண்டாவது ரொம்ப லவ்வபிள் ஜிம்னா லவ். எப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிளவுஸ், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஷூ, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மேட்சிங் இருக்கும், ப்ராப்பர் இருக்கும், இன்ட்ரஸ்டிங்கா அவங்க வொர்க் அவுட் பண்ணுது. அவங்க லவ் பண்ணி பண்ணுவாங்க, வொர்க் அவுட் லவ் பண்ணி பண்ணுவாங்க. ஆமா, ஜஸ்ட் புட் எனிதிங் and அங்கே வந்து அப்படி இல்ல, அப்படி கிடையாது. வொர்க் அவுட் பண்ணும்போது பார்க்கிறதுக்கு இஷ்டம். எஸ் மேன் ஐ அம் லுக்கிங் சோ குட், அது மோட்டிவேட் ஆகும் இன்னும். ஆமா. ஸோ அதுதான் நீங்கள் ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல கூட வீடியோஸ் பாருங்க, ஆல் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நல்ல ட்ரெஸ்ஸஸ்ல தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பார்த்து நம்மளுக்கு இஷ்டம், லைக் ஓ வாவ் ஐ அம் லுக்கிங் சோ குட், இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியாச்சு, இந்த மசில்ஸ் இப்போ தெரியும், அதெல்லாம். இப்போ எனக்கு இங்கே நான் ஜிம் பண்ணுறேன், இப்போ இங்கே ஒரு நரம்பு வரும், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தேட். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ வென் யூ வேர் யூ சி யூ கெட் மோர் இன்ஸ்பயர்ட். ஃபேட் கம்மி ஆகிட்டு இருக்கு, சி பாருங்க இப்போ இந்த வெயின் இங்கே வரும், வாவ் ஸோ குட் அப்படி. அதுக்காக அந்த ஒரு மோட்டிவேஷன் அங்க ஒரு தனியா வரும். ஸோ இப்போ ஒர்க் அவுட் கூட ஓகே மேம், இந்த டயட்னு வரும்போது தான் என்னால் சுத்தமாக ஃபாலோ பண்ண முடியல. ஹவு டிட் யூஸ் தட் அந்த டயட் திங்? ஸோ ஆக்சுவலி டயட் பற்றி நான் 2013 அந்த டைமில் கொஞ்சம் டயட் பற்றி கொஞ்சம் கான்ஷியஸாக நினச்சிட்டேன். அண்ட் அந்த டைமில் ஒரு டயட்டிஷியன் அவங்க எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு, தட் நம்ம டைஜஷன் சிஸ்டம் இஸ் இன் அலைன்மெண்ட் வித் சன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், சன் ரைஸ் ஆகும் அப்போது நீங்கள் ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா டைஜஷன் வில் பி அட் பீக். ஆனால் சன் செட் ஆகும், அது சேர்ந்து டைஜஷன் சிஸ்டம் கூட ஸ்லோ ஆகும். ஸோ அது டைமில் சன்செட் அப்புறம் சாப்பாடு கூடாது. ஸோ அது முன்னாடி 8:39 தான் என்னோட டின்னர் டைம், ரொம்ப வருஷம் அதுதான் பழக்கம். ஆனால் இந்த மீட்டிங் அப்புறம் அவங்க சொன்னேன் ஓகே நீங்கள் 7:30 சாப்பிடுங்க. ஸோ 7:30 வாஸ் அ டைம். ஆனால் கடைசியாக 8 மாதம் 9 மாதம் அதை கூட மாற்றி 6 o'clock டின்னர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் 1 month எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு, ஏன்னா திடீர்னா ஃப்ரம் 7:30 to 6 கொஞ்சம் டஃப். ஆனால் அது சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் அந்த மிட் நைட் கிரேவிங்ஸ்லாம் வராதா மேம்? நான் மிட் நைட்காக நான் ரெடி, ஐ மீன் ஐ வில் நாட் பி அவேக் 9:30 10 தூங்கணும். நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஓகே. ஆனால் எனக்கு தூக்கம் இல்லைன்னா எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஸோ 8 to 10 hours கம்பல்சரி இருக்கணும், இல்லைன்னா அடுத்த நாள் எங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது. எல்லாமே அதனால சீக்கிரமா பிஃபோராவே தூங்குனாங்கன்னா மார்னிங் ஈஸியா இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. முதல்ல ஒர்க் அவுட் பண்றதே எதுக்குன்னா ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஆமா, ஒரு மாதிரி ஹெவியா இருக்கும் தலை, அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும். அது யாரெல்லாம் கேட்ச் பண்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. செரோட்டோனின் ரொம்ப ஹை இருக்கும், மெலட்டோனின் கூட ஹை ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே இஷ்டம் இல்லைன்னா when you do something with full heart and full soul, அது கூட ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். ஓகே, ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் சாண்டிங் மாத்திரம் அது கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். ஆனால் இது கூட மெடிடேஷன் தான். ஸோ when you work out with full intention and full happiness, அந்த ஜோன் ஒரு ஜோன்ல யூ ஜஸ்ட் கோ இன் தட் ஜோன். அதுதான் காட். ஆமா, அதுதான் காட். அது சீக்ரெட் தெரியாது நிறைய ஆளு இது ஒர்க் அவுட்க்கு ஒரு அதப்பா டைம் பாஸ் இல்லைன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி ஒர்க் அவுட் பண்றேன். ஐ லவ்
these 2 hours என்னோட டைம் ஐ ஜஸ்ட் லவ் இட். That's great. And இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், which is very important. அந்த போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறமா பாடி அண்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்தீங்க? வாட் வர் ஸோ மிகப்பெரிய ஒரு சேஞ்ச்னா ஹேர் ஃபால் செம்மாயிடுச்சு எனக்கு. அது எல்லாமே இப்போ எங்களுக்கு இது இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக நான் ஒரு ஆம்லா பவுடர் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம் 1 glass. இட்ஸ் ஹெல்பிங் அ லாட். அதுக்கப்புறம் பயோடோனின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கோம், மல்டி வைட்டமின்ஸ். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ப்ராப்ளம், ஐ திங்க் ஜஸ்ட் ஜாயின்ட்ஸ் கொஞ்சம் வலிக்கும், எஸ் அது எல்லாம் இருக்கும். ஸோ வேற ஐ ஃபீல் நிறைய ஆள் இப்போ எனக்கு whoever meets me now அவர் சொல்ல, நீங்கள் ப்ரெக்னென்சி முன்னாடி இல்லை ஆனால் இப்போ ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க, இந்த பியூட்டி அப்போ கூட இல்லை அப்படி சொல்கிறேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஐ திங்க் ஏதாவது பிரச்சனை வரும், நான் அது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் செட் பண்ணிப்போம். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே. வர்றது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, வலிக்குது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ரீசனை ஃபர்ஸ்ட் கேட்டுருவோம், என்ன ரீசன், நீ ஏன் வலிக்குது, எதனால வலிக்குது, நீங்க முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க, பின்னாடி என்ன சாப்பிட்டீங்க. ஆமா, அவங்களுக்கு God has blessed him with so much knowledge. Okay. That லைக் ஒரு வேளை சப்போஸ் ஐ ஈட் ஐஸ்கிரீம், அடுத்த நாள் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சா நேத்துக்கு இவிலா கரெக்டா இவிலா சார் எப்படி தெரியும் தெரியும். அவங்க டெய்லியும் பார்க்குறோம்ல ஸ்கின் மாறும்போது நம்மளுக்கு தெரியும் இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, அதனால எனிதிங். அண்ட் அது நான் என்ன தப்பு சாப்பிட்டேன் அது பேர் தான். ஸோ எனக்கு நைட்டில் சாம்பார் டைஜஸ்ட் ஆகாது, ஒரு எக்ஸ் நைட்டில் டைஜஸ்ட் ஆகாது. அடுத்த நாள் மறுபடியும் நான் வரும், நான் அவருக்கு சொல்ல மாட்டேன் என்ன சாப்பிட்டேன், சாம்பாரா எக்ஸா என்ன சாப்பிட்டாச்சு நேற்றுக்கு டின்னரில் அப்படி விலாஸ். அதான் கால்குலேட் பண்ணுறது, இவங்க என்ன சாப்பிடணும் அதே வந்து எல்லாரும் மாதிரி சாம்பார் சாப்பிட முடியாது, பர்டிகுலர் சாம்பார் தான் சாப்பிட முடியும், பர்டிகுலர் ஃபுட்டு தான் இவங்க எடுத்துக்க முடியும். ஆனா டயட்டிஷியனே வந்து அதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க, பட் ஆனா இவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். ஆமாம், டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஒருவேளை ஐ அண்டர்ஸ்டுட் மை பாடி, அவுட்டர் பாடி, ஆனால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது புரிஞ்சதுக்கு எனக்கு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பேபி பார்னுக்கு முன்னாடி ஒரு டயட், ஃபுட்டு, ஸ்லீப்பு எல்லாமே, மோட்டிவேஷன் எல்லாமே வேற ஸ்டைல், அதுக்கப்புறமா பண்ணது வேற ஸ்டைல், அப்படியே வந்து சிலவங்க அப்படியே விட்டுருவாங்க. இவங்க அப்படி கிடையாது, திருப்பி எடுத்துன்னு வரணும், அந்த ஸ்பீடு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க, அது பெரிய விஷயம். ஆமா, of course, yes. அந்த மோட்டிவேஷன் தான் வந்து நிறைய பேருக்கு இங்க லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். Book your next holiday at Grand Royal Tours. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Max Gold, cash for gold. Call 044 4545 4545.